So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்ட ஒரு ரெக்கமெண்டட் டாபிக் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களோட பர்சனுக்கும் உங்களுக்கும் எப்போ அந்த ஒரு ப்ராப்பரா ஒரு கான்டாக்ட் எப்போ வரும் அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து எதர் இப்போ உங்களோட பர்சன் கிட்ட சரியா பேசிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நோ கனெக்ட் சுச்சுவேஷன்ஸா இருந்தாலும் சரி, ஸோ பொதுவாகவே உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு கான்வர்சேஷன் எப்போ வந்து ப்ராப்பரா வந்து போகும். ஸோ அதோட டைம் டியூரேஷன்ஸ் பத்தி நம்ம இங்க வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப். ஓகே. ஸோ எஸ், இங்கே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் வந்து இருக்குது. லைக் கம்யூனிகேஷன் பிளாக்கேஜஸ் அப்படின்றது உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் டெஃபினட்டாக வந்து இருக்கும். பிகாஸ் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு சில விதத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூராக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸும் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும்போது, சில நேரத்தில் உங்களோட பர்சன் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத ஆக்சுவலாக அவங்க வந்து புரிஞ்சுக்க வந்து தவறுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே உங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய நேரத்தில் அவங்ககிட்ட சில விஷயம் நீங்கள் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பீங்க அண்ட் ஒரு இடத்துல வந்து ஒரு பொறுமை இழந்து நீங்க வந்து போயிருப்பீங்க. நான் என்ன சொன்னாலும் இந்த பர்சனுக்கு வந்து புரிய போறது கிடையாது. ஸோ அது என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபெட்டப் எனர்ஜி நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ என்ன என்ன சொன்னாலும் இந்த பர்சனுக்கு வந்து புரிய போறதே வந்து கிடையாது. அதனால நம்ம எதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து போட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம். என்னைக்கு அவங்களுக்கு வந்து புரியுதோ அன்னைக்கு அவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த டிசிஷன் அந்த ஒரு பாயிண்ட் நீங்க அந்த உங்களோட மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனதுக்கப்புறம் நீங்க எதுவுமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பண்றதே கிடையாது. ஸோ உங்க பர்சன் என்ன பண்ணி எப்படி ரியாக்ட் பண்ணாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் அது நீங்க வந்து அப்படியே பொறுமையா தான் வந்து இருக்கீங்க தவிர்த்து அதுக்கு வந்து ஒரு ஒரு பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நீங்க வந்து பண்றது கிடையாது. ஸோ நெகட்டிவ்னஸ் அப்படிங்கிறப்போ அதை நினைச்சு நீங்க வந்து அவங்க கிட்ட ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பேசுறது வந்து அவங்களோட அந்த பிஹேவியர் மாறுது அப்படிங்கிறப்போ நீங்க அவங்க கிட்ட வந்து லைக் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கோவப்பட்டு வந்து பேசுறது, அவங்க நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க எதுவுமே வந்து பண்ணல. பொதுவாகவே நீங்க வந்து ஒரு மாதிரி நியூட்ரலா தான் நீங்க வந்து இருக்கீங்க. எந்த அப்படியே ஒரு ஜீரோ மாதிரி தான். ஸோ பார்க்கலாம் எப்போ மாறுதுன்னு பார்க்கலாம் இந்த சுச்சுவேஷன் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நீங்க வந்து இருக்கீங்க. நிறைய கம்யூனிகேஷன் கேப் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்கும்போது உங்களோட பர்சன் அவங்களோட பர்சனல் லைஃபுக்காக அவங்களோட பர்சனல் லைஃப் அண்ட் கம்ஸ் டு அவங்களோட கரியரா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும். ஸோ பொதுவா அந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பெரிய காரணமா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அதுல அவங்களோட ஈடுபாடு அங்க ரொம்ப அதிகம் இருக்கு. அதுக்கு அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போடணும். சில பேருக்கு ஃபைனான்ஷியல் நல்லா ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்மே இருக்கலாம் உங்களோட பர்சனுக்கு. எதர் அவங்க மேல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பர்சனாக இருந்தாலும் சரி. ஸோ ஃபைனான்ஷியல் தட்டுப்பாடு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே வந்து இருக்கு. ஸோ இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட ஃபேமிலியுமே வந்து இருந்திருப்பாங்க. பொதுவாகவே இவங்க கூட வந்து மற்றவங்க பிறந்திருந்தா கூட பட் இவங்களோட ஒரு பங்குமே அங்கே வந்து இருக்கதான் செய்யுது. அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்மே அங்கே வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இங்க வந்து ஒரு சில விஷயம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஓகே. ஆனா நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க உங்களோட சுச்சுவேஷன்ஸ் அவங்க வந்து புரிஞ்சுக்கல அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கொடுக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்சன் இல்லைன்னா நீங்க யாராவது வந்து ஒரு கடக ராசியா இருக்கலாம், தனுசு ராசியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். லீப்ராவோட எனர்ஜிஸ்மே நான் இங்க வந்து பாக்குறேன். மற்ற எந்த ராசியா இருந்தாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்க இந்த ராசியோட எனர்ஜிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நான் அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 4 months ஆகோ இல்லை ஒரு பாஸ்ட் ஒரு 6 to 7 months கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்திருக்கலாம். பொதுவாகவே ஒரு 4 months ஆகுது இந்த ப்ராப்ளம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. என்னதான் டெய்லி பேசினா கூட எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு சரியா இன்னும் போக மாட்டேங்குது. இந்த கனெக்ஷன் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போக மாட்டேங்குது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற அந்த விஷயம் தான் அவங்களோட மைண்ட்ல வந்து அதிகமாக இருந்திருக்கும். இங்க இன்னொரு விஷயம் நான் வந்து பாக்குறேன். ஸோ இப்போ நீங்க இப்போ வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட லைஃப்ல நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு வரதான் செய்யும். இப்போதைக்கு நீங்க வந்து தனிமையா இருக்க மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா அங்க இல்லை அப்படின்ற பட்சத்துல. ஸோ
இங்க வந்து இன்னொரு ஒரு விஷயமே நான் வந்து பார்க்குறேன். இப்ப நீங்க ஏதாவது இந்த மாரி ஒரு டாரோ ரீடர்ஸ் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு ரீடிங்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்க. இல்ல பொதுவாவே நீங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜில நீங்க யார்கிட்டயாவது ஒரு கைடன்ஸ் மாரி நீங்க எடுத்திருக்கீங்க அப்டின்னா, ஸோ அந்த கைடன்ஸ நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு என்ன கைட் பண்ணாங்களோ, அந்த விஷயத்த நீங்க அதே மாரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரீடிங்ஸுமே நீங்க வந்து எடுக்கல அப்டின்னா, ஸோ கைடன்ஸ் அந்த மாரி ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி உங்க ரிலேஷன்ஷிப்க்காக நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த கைடன்ஸ நீங்க வந்து ஃபாலோ பண்றது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா சில விஷயம் இங்க வந்து ஹீல் ஆக வேண்டிய விஷயங்கள் நெறையாவே இருக்கு இந்த கனெக்ஷன்ஸ்ல. ஸோ அதுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சுச்சு. உங்க வாழ்க்கையில ஒரு சில கைடன்ஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா, நீங்க அத ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க வந்து சக்சஸ் எதிர்பார்க்கலாம். இந்த கனெக்ஷன்ஸ்ல. ஓகேங்களா? அண்ட் இப்ப வந்து கம் பேக் டூ த பாயிண்ட். இப்ப நீங்க பொதுவா இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு என்விரான்மென்ட் கண்டிப்பா கிடைக்கும். பாஸ்ட்ல வேலை பார்க்குற இடத்துலயுமே ஒரு சில பிரச்சனைகள் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கருத்து வேறுபாடு ஒரு சில பேர்கிட்ட இருந்திருக்கும். சண்டை சச்சரவு அந்த மாரி சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். இல்ல பொதுவாவே உங்களுக்கு அந்த கம்பெனில வேலை பார்க்க வந்து பிடிச்சிருக்காது. இல்ல நீங்க ஓனா பிசினஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் மந்தமா தான் அங்க வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இனிமே வரக்கூடிய இந்த ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஜாப் வைஸ்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் அங்க வந்து இருக்க தான் செய்யும். பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க அங்க வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஃபைனான்ஷியல் லெவல்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு கார்ப்பரேட்ல நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க, இல்ல பொதுவாவே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல பிசினஸ் அந்த மாரி இல்லாம பொதுவா நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு சில சீக்ரெட் அட்மையர் இருக்க மாரியும் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ சீக்ரெட் அட்மையர் அப்படிங்கிறப்போ, இப்போ நீங்க இந்த பெர்சன் மேல வந்து விருப்பப்படுறீங்க. பட் உங்க மேல ஒருத்தவங்க யாராவது வந்து விருப்பப்படலாம். அந்த பெர்சன பத்தி உங்களுக்கு வந்து தெரியாம வந்து இருந்திருக்கும். ஏன்னா, இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆம் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, பட் 2 பெர்சன்ஸ் உங்க மேல இன்ட்ரஸ்டடா இருக்க மாரி தான் இங்க வருது. ஸோ அவங்கள பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த 1 ஆர் 2 மந்த்ஸ்ல நீங்க அவங்கள பத்தியும் வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப இப்ப உங்கள தேடி இப்போ ஒருத்தவங்க வராங்க. புதுசா ஒருத்தவங்க அறிமுகம் வராங்க. உங்களோட வாழ்க்கையில அப்டிங்கிறப்போ, அந்த பெர்சனுக்கு டெஃபினட்டா உங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு உங்கள வந்து பிடிச்சிருக்கு. ஆ ஸோ ரொம்ப நாளாவே அவங்க உங்கள வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க அவ்வளவா. அவங்க இப்ப வந்து பேசியிருந்தா கூட, அது அவ்வளோ நெறைய கனெக்ஷன் அவங்க கூட வந்து இருந்திருக்காது உங்களுக்கு. சின்னதா ஒரு சில கனெக்ஷன்ஸ் வந்து இருந்திருக்குமே தவிர்த்து, ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு சில கனெக்ஷனோ, அவங்க கூட நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ அந்த மாரி நீங்க வந்து இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு ஒரு புதுசா ஒரு பெர்சனா தான் கண்டிப்பா அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல, அந்த 2 பெர்சனும் உங்களோட வாழ்க்கையில வந்து அறிமுகமாகலாம். வரக்கூடிய இந்த 1 ஆர் 2 மந்த்ஸ் லெவல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1 மாசத்துல 2 மாசத்துலயும் அவங்க உங்க கிட்ட வந்து அறிமுகமாகலாம். அவங்க உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்லி அது உங்களோட பிரியம். நீங்க அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க அவங்க கூட வந்து ஃப்ரெண்டா நீங்க வந்து பழகலாம், பேசலாம். அது கம்ப்ளீட்டா அது உங்களோட சாய்ஸ். ஏன்னா, இங்க அத பத்தின எக்ஸ்ட்ரா மெசேஜஸ் வந்திருக்குங்கிறனால தான் நான் அத வந்து கவர் அப் பண்றேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு ஒரு 6 டூ 7 மந்த்ஸ் ஆஃப் டைமாவது கண்டிப்பா வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கான்வர்சேஷன் லெவல்ல இப்ப எப்படி இருக்கோ, அதே மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஆஃப்டர் ஒரு 6 டூ 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். உங்களோட பெர்சனும் நெறைய விஷயம் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு இந்த பெர்சன் வந்து அந்த புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்ல நிச்சயமா அவங்க வந்து இல்ல. அந்த புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்ல உங்களோட பெர்சன் இல்ல. இவங்க வந்து புரிஞ்சுட்டு உங்கள தேடி வர்றதுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 6 டூ 7 மந்த்ஸ் ஆஃப் டைமாவது எடுக்கும். இப்ப பொதுவாவே நான் சொன்ன மாரி நீங்க பொதுவாவே உங்களோட பெர்சன் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இப்ப கான்வர்சேஷன் எல்லாமே நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். பட் ஆக்சுவலா அவங்க தரப்புல இருந்து ஒரு ப்ராப்பரா அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இந்த கனெக்ஷன்ஸ பத்தி புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கைய பத்தி அவங்க புரிஞ்சுட்டு அவங்களும் வந்து அதே அளவுக்கு ஒரு சில எஃபோர்ட் போடுறதா இருக்கட்டும், அது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, குவைட் ஒரு 6 டூ 7 மந்த்ஸ் டைம் கண்டிப்பா வந்து எடுக்கும். ஒரு 6 டூ 7 மாசம் வரைக்கும் டைம் கண்டிப்பா எடுக்கும். ஆம் அண்ட் அந்த டைம்ல அவங்க வந்து வராங்க அப்படிங்கிறப்போ, அந்த 6 டூ 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெளிவான ஒரு ஆக்ஷன்ஸ் தான் அங்க வந்து இருக்கும். ஏன்னா, இப்போதைக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லாம இருக்கு இல்லையா? இந்த சிச்சுவேஷன்ஸ்ல. ஏன்னா, உங்க பெர்சன் எதுவுமே கரெக்ட்டா வந்து பேச மாட்டேன்றாங்க. கரெக்ட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அவங்க மனசுல என்ன ஆக்சுவலா போயிட்டுருக்கு அப்படின்றத கூட எதுவுமே வந்து உங்ககிட்ட சரியா எதுவுமே சொல்றது கிடையாது. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்கனால தான் நீங்களுமே வந்து என்னன்னா, எந்த ஒரு தெளிவான முடிவும் இங்க எடுக்காம
கிடைக்காம வந்து இருக்கீங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த டைம்ல உங்களுக்கு இவ்ளோ ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு, ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு கைடன்ஸ் மாரி நீங்க வந்து ஒரு ரீடிங் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது இந்த டைம்ல ஃபாலோ பண்றது நல்லாருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6 to 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுமே கரெக்ட்டான ஒரு ஆக்ஷன்ஸா கண்டிப்பா வந்து இருக்கும். இந்த இன் பிட்வீன் டைம்ல இந்த நெக்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 மந்த்ல புதுசா உங்களோட வாழ்க்கையில சில பேர் அறிமுகமாகலாம். இந்த 3 விஷயம் தான் நான் இங்க வந்து ஒரு மெயின் ஹைலைட் பாயிண்ட்டா நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்குற மாரி நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். பிரேயர், இன்னர் வொர்க்ஸ், ஹீலிங் அந்த மாரி நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ அது த்ரூமே உங்களுக்கு நெறைய ஒரு சில கிளாரிட்டி கண்டிப்பா வந்து கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட இன்ட்யூஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. சில பேருக்கு வந்து இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க உங்களோட ட்ரீம்ஸ நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ட்ரீம்ஸ்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா, ஸோ அது நீங்க வந்து உண்மை அப்படின்றத நீங்க வந்து நம்பலாம். அது த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் கிடைச்சாலும், அதையுமே நீங்க உங்களோட லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நான் இந்த மாரி ட்ரீம் பார்க்குறேன்? ஏன் சடனா இந்த மாரி நடக்குது? நான் பார்க்குற ஒரு ட்ரீமுக்கும், ரியாலிட்டிக்கும் நெறைய டிஃபரன்ஸ் அங்க வந்து இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரீம்ல வந்து நல்லா இருக்க மாரி நீங்க வந்து பார்க்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப்பும் சரி, உங்களோட பெர்சன் கிட்ட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாரி நீங்க வந்து பார்க்கலாம். ஆனா ரியாலிட்டில அது அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அப்ப டெஃபினட்டா உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஷன்ஸ் இருந்திருக்கும். இது எல்லாமே வந்து உங்களோட மனப்பிரம தானா? இல்ல நீங்க இப்படி திங்க் பண்றனால தான் உங்களுக்கு அந்த மாரி ஒரு சில ட்ரீம்ஸ் வருதோ அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருந்திருக்கலாம். பட் அது மாரி எதுவுமே வந்து கிடையாது. அது டிவைன் ட்ரூ உங்களுக்கு ஒரு சைன் மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த மாரி நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி எது நீங்க வந்து பார்த்தாலும் சரி, அத நீங்க வந்து நம்பலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் அது த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கைடன்ஸ் கிடைச்சாலுமே அத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் உங்களோட லைஃப்ல வந்து குடுக்கும். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல. அண்ட் பொதுவாவே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்க்குறப்ப மட்டும் தான் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்கு. மத்தபடி கரியர் அண்ட் ஜாப் வைஸ் அண்ட் ஓவரால் உங்களோட லைஃப்லயுமே நம்ம வந்து பார்க்குறப்ப, நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் கொஞ்சம் லேக்கா இருக்கு. மத்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா இன்னும் மாறும், ஃபாஸ்ட்டாவே மாறும் அப்படின்ற மாரி தான் இருக்கு பாசிட்டிவா. ஓகே. ஸோ அகைன் 6 to 7 மந்த்ஸ் ஆஃப் டைம் கண்டிப்பா வந்து எடுக்கும் ரிலேஷன்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூல. லெட்ஸ் see தட் உங்க பெர்சனோட ஃபீலிங்ஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. சில விஷயம் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க அவங்களோட லைஃப்ல வந்து நீங்க தான் நெறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க கூட நீங்க தான் வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்றீங்க அப்படின்றது. ஓகே. ஸோ அவங்க மனசுல ஆக்சுவலா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்லாமலே நீங்க நெறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க. எஸ். அ ஸோ அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்றது நீங்க கண்டிப்பா உங்களோட பெர்சனுக்கு வந்து குடுக்குறீங்க. பட் அவங்க தான் ஒரு சில விஷயத்த இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க. எஸ். அகெயின் திஸ் இஸ் அ கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த பெர்சனுக்கு என்ன அப்படின்னா, உங்கள பத்தி இன்னும் ஒரு சில கிளாரிட்டி வந்து இல்ல. ஸோ ஆக்சுவலா வந்து நீங்க இவ்வளோ தூரம் வந்து கேர் பண்றீங்க, இவ்வளோ தூரம் அவங்கள வந்து டேக் கேர் பண்றீங்க, எல்லா விஷயமே நீங்க வந்து பண்றீங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நீங்க அவங்ககிட்ட வந்து உண்மையா வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஒரு ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஸோ உங்களோட இந்த சின்ன சின்ன இந்த ஒரு கேரக்டர்ஸ், இந்த பிஹேவியர்ஸ், இந்த இந்த சில விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, லைக் நீங்க உண்மையாவே நீங்க இவ்வளோ தூரம் வந்து கேர் பண்றீங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு சில டவுட்ஸ் அந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. ஏன்னா மேபி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்திருக்குமோ எனக்கு தெரியல. ஸோ அதனால நீங்க இவ்வளோ தூரம் அவங்கள டேக் கேர் பண்றது அந்த பெர்சனுக்கு வந்து என்னன்னா, நீங்க ஆக்சுவலாவே அந்த எஃபர்ட்ஸ் நீங்க வந்து போடுறீங்களா? ஆக்சுவலாவே உங்களுக்கு அந்த பெர்சன வந்து இவ்வளோ தூரம் புடிச்சிருக்கா? அப்படின்ற அந்த ஒரு டவுட் ஆஃப் பாயிண்ட்ல தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பெர்சன் பிசிக்கலாவும் உங்ககிட்ட வந்து க்ளோஸ்டா வந்து பழகியிருக்கலாம் பாஸ்ட்ல. ஸோ ஓவரால் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட எனர்ஜி வைஸ் எல்லாமே ஓகேவா தான் இங்க வந்து இருக்கு. பட் எனிவேஸ் கம்ப்ளீட் சேஞ்சஸ் ஒரு 6 to 7 மந்த்ஸ் ஆஃப் டைம் கண்டிப்பா இங்க வந்து எடுக்கும். ஏன்னா எனர்ஜி வைஸ், எமோஷன் வைஸ் எல்லாமே ஓகேவா தான் இருக்கு இங்க இந்த ரீடிங்ஸ பார்க்கும்போது. பட் அதுதான் சின்ன சின்ன டவுட்ஸ் உங்க பெர்சனுக்கு வந்து இருக்கு. அந்த டவுட் கிளியர் ஆகுறதுக்கே இந்த டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாரி தான் நான் பார்க்குறேன். ஸோ ரெஸ்ட் நீங்க வந்து பார்க்கும்போது கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது அது அப்படியே கரெக்ட்டா தான் அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுல எந்த ஒரு குறையுமே வந்து இருக்காது. அண்ட் நோ கான்டாக்ட் கம்ப்ளீட்டா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து நெக்ஸ்ட் 4 மந்த்ஸ்க்குள்ள உங்களோட பெர்சன் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில கால் ஆர் டெக்ஸ்ட் மெசேஜஸ்
சான்சஸ் அவங்க கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணது கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ரீச் அவுட் பண்றாங்க அப்படின்னாலுமே நான் சொன்ன மாதிரி தான் லைக் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2 months ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டா டோட்டலா 6 months ஆஃப் டைம் அப்படின்றதுனால ஸோ அவங்க திருப்பி வந்து பேசினா கூட திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ராப்ளம் அங்கே வந்து இருக்கும். பட் ஆஃப்டர் தட் அது எல்லாமே கரெக்டாக வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் ரீடிங்ஸ் தான். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெசல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ரிசல்ட்டாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனலை வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து இன்ஸ்டன்டா இமீடியட்டா நீங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்ன என்னோட இன்ஸ்டால் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீட்டெயில் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் சொல்ஸ் இந்த வீடியோலுமே நான் வந்து டிஸ்பிளே பண்ணிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தேர்ட் பார்ட்டினால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல கரியர்ல பொதுவாகவே ஃபைனான்ஷியலா ரொம்ப ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதுக்குரிய ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸோ ப்ரேயர்ஸோ நம்ம வந்து பண்ண தான் செய்யணும். ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி உங்களோட எஜுகேஷன் பர்பஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபார் அதர் திங்ஸ்னாலுமே சரி, ஸோ அதுக்குரிய விஷயமே நீங்கள் வந்து கெட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா எதர் நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீட்டெயில் இந்த வீடியோல நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், இல்லைன்னா வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணுங்க. இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரொடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரரிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கண்டிப்பா வந்து கொடுக்கும். ஸோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டெரரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். இது த்ரூ அவங்களுக்கும் ஒரு சில கைடன்ஸ் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யூர் சப்போர்ட் தேர். அண்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ see you guys next video and love you all. Take care. Bye guys. Bye bye.